கல்ஃப் நியூஸின் தமிழினுடைய செய்திகளில் யுத்த களத்தில் பாரிய செலவீனம். ஈரானுடன் மோதிய முதல் வாரத்திலேயே 11.3 பில்லியன் டாலர்களை இழந்தது அமெரிக்கா. ஈரானுக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டுள்ள யுத்தத்தின் முதல் வாரத்தில் மட்டும் அமெரிக்கா 11.3 பில்லியன் அமெரிக்க டாலர்களை செலவிட்டுள்ளதாக பென்டகன் உத்தியோகபூர்வமாக மதிப்பிட்டுள்ளது. யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட அந்த முதல் வார இறுதி நாட்களில் மட்டும் ஏவுகணைகள் மற்றும் வெடிபொருட்களுக்காக அமெரிக்கா 5 பில்லியன் டாலர்களை செலவிட்டுள்ளதாக ஏற்கனவே அறிக்கையிடப்பட்டிருந்தது. தற்போது வெளியாகியுள்ள தரவுகளின்படி ஏனைய இராணுவ செலவுகளையும் உள்ளடக்கி முதல் வாரத்தின் மொத்த செலவீனம் 11 பில்லியன் டாலர்களை கடந்துள்ளமை உலக நாடுகளை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. யுத்த செலவுகளை ஈடுகட்டுவதற்காக மேலதிக நிதி உதவியை கோரும் பிரேரணையை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்க டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் முன்னர் திட்டமிட்டிருந்தது. எனினும் தற்போதைய சூழலில் அந்த முயற்சி தற்காலிகமாக கைவிடப்பட்டுள்ளதுடன் இது குறித்து கருத்து தெரிவித்த செனட் ஆயுதப்படைகள் குழுவின் தலைவர் செனட்டர் ரோஜர் விக்கர் இந்த மாதத்திற்குள் மேலதிக நிதி உதவி கோரிக்கை முன்வைக்கப்படும் என நான் எதிர்பார்க்கவில்லை என தெரிவித்துள்ளார். யுத்த செலவுகள் அதிகரித்து செல்லும் நிலையில் ட்ரம்ப் நிர்வாகம் நிதி ஒதுக்கீட்டில் பாரிய சவால்களை எதிர்கொண்டுள்ளமையே இது காட்டுகின்றது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ள கல்ஃப் நியூஸின் தமிழினை சப்ஸ்கிரைப் செய்வதினூடாக அறிந்து கொள்ள முடியும்.